ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே ஹெல்த்தியாக மில்லட்ஸ் வச்சு ஒரு ரொட்டி தான் பண்ண போகிறோம். கம்பு வச்சு கம்பு ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கம்பில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கம்பு மட்டும் இல்லை, மில்லட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2-3 டைம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நான் இதுக்கு முன்னக்கூட்டி மில்லட்ஸ் வச்சு நிறைய ரெசிபி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கம்பு ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்புக்கு 1 கப் அளவு கம்பு சேர்க்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம கம்பு சேர்த்தோம்னா இதில் தாராளமாக 4 பேர் சாப்பிடலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கம்மம்புல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். கம்பு வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினாலே போதும். ஆனால் நம்ம ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நைட்டு ஃபுல்லாக இது ஊறட்டும், காலையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கம்பு ஓவர் நைட் நல்லாவே ஊறிடுச்சு. கம்பு வந்து 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினாலே போதும். நம்ம எதுக்காக ஓவர் நைட் ஊற வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரொட்டி வந்து மாவை வந்து புளிக்க வச்சு செய்ய மாட்டோம், அப்படியே உடனே செய்கிறது தான். அதனால் ஓவர் நைட் நம்ம ஊற வைக்கிறனால அந்த கம்பில் எல்லாம் புளிப்பு எல்லாம் ஏறி தோசை நல்லா டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்காமல் ஒரு 3-4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு உடனே நம்ம ரொட்டியாக சுடும்போது அந்த சாஃப்ட்னஸும் அந்த டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம கம்பு ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நான் வந்து 1 கப்பு தான் கம்பு ஊற வச்சுருக்கேன். அதனால எனக்கு வந்து ஒரே பேட்சாகவே நான் போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பு கூட ஒரு 4 வத்தல் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி 1 சேர்த்துக்கோங்க. 4 வத்தல் இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நான் தண்ணி சேர்க்கலை, அந்த கம்பில் உள்ள ஈரம் தான் அப்படி இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ தான் அரைச்சாலும் கம்பு வந்து கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும், அது ஒன்றும் பரவாயில்ல. இப்போ இதை அரைச்சாச்சு. இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் சின்ன சைஸ்ல ஒரு 2 கேரட் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. கம்பு ரொட்டின்னு இல்லை, இந்த மாதிரி மில்லட்ஸ் வச்சு பணியாரம், வெஜிடபிள் பணியாரம் அந்த மாதிரிலாம் செய்யும்போது முருங்கைக்கீரை கிடைச்சா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. எதுலெல்லாம் சேர்க்க முடியுமோ அதில் எல்லாத்துலேயுமே முருங்கைக்கீரை சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லது. இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிப்புக்குமே உப்பு சேர்க்கலை, மாவு அரைக்கும் போதும் உப்பு சேர்க்கலை, அதனால இப்போ தான் சேர்க்குறோம், பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் மெல்லிஸாக தோசை சுட போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ரொட்டி மாதிரி தான் செய்ய போகிறீங்கன்னா இந்த தண்ணியே போதும். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட ரொட்டி ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டிஃபனாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் ரெகுலராக எடுக்கும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம்பு ரொட்டி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.